என்னது இது? இட்டர்னிட்டி காலேஜா? இங்க என்ன சீட் கிடைச்சிருக்கு? அழகான இயேசு, அன்பான இயேசு, அவர் குடியிருக்கும் இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா? பாவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிக்காதது சொல்றது செய்யறது கேட்போம். ஹலோ கீதா. மனுஷனும் கடவுளும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. நான் வேற நிறைய காலேஜில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். எந்த காலேஜில் சீட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்னது இது? இட்டர்னிட்டி காலேஜா? இங்கே என்ன சீட் கிடைச்சிருக்கு எனக்கு? இட்டர்னிட்டி காலேஜ் எங்கே இருக்குது? அது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது. அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேட்போம். ஹலோ கீதா. எனக்கு இட்டர்னிட்டி காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஓ, உனக்கு தெரியாதா? அது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. நீ உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இல்லை உங்கள் அம்மாட்ட கேட்டு எனக்கு சொல்கிறியா? ஓகே, கேட்டு சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஐயோ, எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அது எங்கே இருக்குன்னு தெரியல இந்த காலேஜு. என்ன பண்ணுறது? யார்கிட்ட கேட்கலாம்? உமா, என்னாச்சு? ஏன் தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்க? ஹாய் பிரின்சி. இல்லை, நான் காலேஜில் அப்ளிகேஷன் கொடுத்தேங்கன்னா எனக்கு இட்டர்னிட்டி காலேஜ்லேருந்து அப்படி சீட் கிடச்சிருக்கு. ஓகே, நான் எப்படி போகிறது? அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் விஷயம். சரி, இட்டர்னிட்டி காலேஜுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த ஒன் வே என்னன்னு சொல்லி நான் உன்னை அந்த வே வழியா கூட்டிட்டு போகவா? ஓ, உங்களுக்கு தெரியுமா அது? ஆமா, எனக்கு தெரியும். ஓகே, அப்ப என்னை கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம குட்டீஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஜேர்னில நம்ம போறோம். இது ஒரு 5 days ஜேர்னி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம போற வழியில நிறைய விஷயம் கூட நம்ம பார்க்கலாம், கத்துக்கலாம். ஓ, 5 days ஆகுமா? ஆமா, 5 days நம்ம கத்துக்க போறோம். ஓ, ஓகே, சூப்பர். நல்லா இருக்கும்ல 5 days. நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிற போறோம், அப்படிதானே? ஓகே. ஆமா உமா, நம்ம கத்துக்கிட்டே அந்த இட்டர்னிட்டி காலேஜுக்கும் நம்ம போய் ரீச் ஆக போறோம். ஓகே, போகலாம். கிளம்பலாமா? ஓகே, இப்ப நம்ம பிரேயர் பண்ணிட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரேயரா? எதுக்கு பிரேயர் பண்ணணும்? ஆமா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ, அப்படியா? அப்போ ஓகே, நம்ம பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 5 days கிளப்பை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இந்த 5 நாளும் நாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறது எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அம்மா, அந்த இட்டர்னிட்டி காலேஜுக்கு போறதுக்கு ஒரே ஒரு வே தான் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஆமா, அதே மாதிரி பரலோகம் நம்ம சொல்றோம்ல, அந்த ஹெவனுக்கு போறதுக்கும் ஒரே ஒரு வே தான் இருக்கு. அப்படியா? ஆமா, இன்னைக்கு நம்மளோட வேர்ட் அப்போ அதுதான். God's way is the only way. ஆண்டவரின் வழிதான் ஒரே வழி. குட்டீஸ், எங்க கூட சேர்ந்து சொல்றீங்களா? God's way is the only way. ஆண்டவரின் வழிதான் ஒரே வழி. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு பாடல் நம்ம கத்துக்கிற போறோம். கத்துக்கலாமா? அழகான இயேசு, அன்பான இயேசு, அவர் குடியிருக்கும் இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா? அழகான இயேசு, அன்பான இயேசு, அவர் குடியிருக்கும் இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா? என் உள்ளத்தில் தானே, 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 என் உள்ளத்தில் தானே. இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் மோட்சத்திற்கு நானும் செல்வேனே. இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் மோட்சத்திற்கு நானும் செல்வேனே. ஆனந்தமே, 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 ஓ ஆனந்தமே, 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 ஓ ஆனந்தமே. பாட்டு கேட்டீங்க இல்லையா? அந்த அழகான ஆண்டவர், அன்பான ஆண்டவர் உங்க உள்ளத்துல தான் அவர் இருக்கணும்னு விரும்புறாரு. அவரை நம்ம உள்ளத்துல ஏத்துக்கும் போது நம்ம ஒரு நாள் நிச்சயமா அந்த பரலோகத்துக்கு போக முடியும். இன்னைக்கு கூட நீ அந்த ஆண்டவரை நீ உள்ளத்துக்குள்ள கூப்பிடும் போது நீயும் பரலோகத்துக்கு போகலாம். குட்டீஸ், இந்த பாட்டை இன்னொரு தடவை கேட்டுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்றீங்களா?
அன்பான இயேசு அவர் குடியிருக்கும் இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா? அழகான இயேசு அன்பான இயேசு அவர் குடியிருக்கும் இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா? என் உள்ளத்தில் தானே, 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 என் உள்ளத்தில் தானே. இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் மோட்சத்திற்கு நானும் செல்வேனே. இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் மோட்சத்திற்கு நானும் செல்வேனே. ஆனந்தமே 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 ஓ ஆனந்தமே 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 ஓ ஆனந்தமே. இந்த சாங்ஸ் மூலமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த குட்டீஸும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் அப்போவே சொன்னேன்ல இந்த ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அடுத்ததா நமக்கு மெமரி வர்ஸ் சொல்லி தரதுக்காக அபிகாயில் அக்கா வராங்க. இந்த மொபைல் ஃபோன் வேற ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் எமர்ஜென்சிக்கு கால் வேற பண்ணணும். என்ன பண்ணுறதுனே தெரியலை. சார்ஜரும் வீட்டில் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ண போகிறேனே தெரியலை. இந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணணும்னா சார்ஜர் தான் போடணும். மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கான ஒரே வழி அதோட சார்ஜரை தேடுறது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைக்கான ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, என் கையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? வாவ், சூப்பராக சொல்கிறீங்க. பைபிள். இந்த பைபிள் எத்தனை பிரிவாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பிரிவாக இருக்குது. வெரி குட். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. 2 பிரிவு இருக்குது. இந்த பைபிளில் உள்ள எல்லாமே 100க்கு 100 உண்மையானது. அது மட்டும் கிடையாது, இந்த பைபிளில் உள்ள எந்த வார்த்தையுமே பொய் சொல்லாது. இது தேவனுடைய வார்த்தை. இதுல இருந்து தான் நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம். இந்த பைபிளில் புதிய ஏற்பாடுல இருந்து யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம். அதை நான் உனக்கு வாசிக்கிறேன், ஓகேவா? யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. சரி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நானே வழியும்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியா இருக்காரு. எதுக்கு வழியா இருக்காரு? நம்மளை பாவத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு வழியா இருக்காரு. சரி, பாவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாவ், சூப்பராக சொல்கிறீங்க தம்பி தங்கச்சி. பாவம்னா தேவனுக்கு பிரியமில்லாத யோசிக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத பேசுறது, தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறது. இது எல்லாமே என்னதான்? பாவம் தான். நீ உன் அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது, பெரியவங்க பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது, வயசில் மூத்தவங்கள மதிக்காமல் இருக்கிறது, அது மட்டும் கிடையாது, தம்பி கூட சண்டை போடுறது, தங்கச்சி கூட சண்டை போடுறது, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது, இது எல்லாமே என்னதான்? பாவம் தான். கெட்ட வார்த்தை பேசுறது, இது எல்லாமே என்னதான்? பாவம் தான். இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு. அது உன்னை தேவன்கிட்ட சேர விடாம ரொம்ப தூரம் பிரிச்சு கொண்டு போயிடும். ஆனா இந்த தண்டனையில நீ தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உனக்காக குட்டி குழந்தையா வந்தாங்க. உன்னை போலவே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாங்க. உனக்கு பசி எடுக்கிற மாதிரி அவருக்கு பசி எடுத்துச்சு, சாப்பிட்டாங்க. நீ தூங்குவல்ல, அதே மாதிரி அவரு தூங்குனாரு. உன்னை போல என்ன போல நிறைய விஷயம் பண்ணாரு. ஆனா உன்னை போல என்ன போல பாவம் மட்டும் பண்ணவே இல்லை. நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய அவர் ஏத்துக்கிட்டாரு. உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாரு. உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டாரு. உனக்காக எனக்காக மரிச்சு அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் உன்னை என்னையும் என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. உன்னை என்னையும் நேசிக்கிறனால தான் நீயும் நானும் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரே வழியா அவர் இருக்காருன்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, இந்த வசனத்தை நம்ம ஒரு தடவை சேர்ந்து சொல்லிடுவோமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள தம்பி தங்கச்சி இருந்தனா நீ இயேசப்பாக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? நன்றி சொல்லணும். என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய பேருக்கு நீ இயேசுப்பாவை பற்றி என்ன பண்ணணும் தெரியுமா? எடுத்து சொல்லணும். ஒருவேளை நீ இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தம்பி தங்கச்சி இருந்தனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசப்பா கிட்ட நான் ஒரு பாவி, என்னையும் பாவத்திலிருந்து காப்பாற்றி எனக்கு ஒரு புது லைஃப் கொடுங்க, நானும் உங்கள் பிள்ளையா மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஏசப்பா கிட்ட கேட்டனா ஏசப்பா உன்னையும் பாவத்திலிருந்து காப்பாற்றி உனக்கு ஒரு புது லைஃப் கொடுக்க அவர் ரெடியாக இருக்காரு. ஓகே, இப்போ இந்த வசனத்தை நம்ம ஒரு கேம் மூலமாக கற்றுக்க போகிறோம். சரி, எத்தனை பேர்த்துக்கு கேம்லாம் ரொம்ப பிடிக்கும்? வாவ், நிறைய பேர் கை தூக்கியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் கேம்னா ரொம்ப பிடிக்கும்ல. இன்னைக்கு நம்ம ஒரு புது கேமோட இந்த வசனத்தை கற்றுக்கலாமா?
சரி ஓகே, இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த ஸ்க்ரீனில் ஒவ்வொரு லெட்டராக தெரியும். எந்த லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் எந்த லெட்டர் தெரியுதோ அந்த லெட்டர்லேருந்து நீங்கள் வசனத்தை என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? கண்டினியூவாக சொல்ல போகிறீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்க்ரீனை பார்த்துருவோமா? ஸ்க்ரீனில் என்ன லெட்டர் தெரியுது? நான் தெரியுது. ஓகே, நாலேருந்து எது கண்டினியூ ஆகுது? வசனத்தை சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:6. வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்த லெட்டர் போயிடுவோமா? இங்க என்ன லெட்டர் தெரியுது? வா தெரியுது. வால இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:6. வாவ், சூப்பரா சொல்றீங்க தம்பி தங்கச்சி. கடைசியா ஒரு லெட்டர் பார்த்துருவோமா? என்ன லெட்டர் தெரியுது? ஜி தெரியுது. ஜில இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:6. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபுல் வசனத்தை பார்ப்போமா? யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:6. சூப்பரா சொல்லிட்டீங்க தம்பி தங்கச்சி. இன்னும் ஒரு தடவை அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை ஃபுல்லா சொல்ல போறோம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:6. வாவ், இவ்வளோ சூப்பராக சொல்லிட்டீங்க தம்பி தங்கச்சி. உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய கிளாப். இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க பிரின்சி? ஆமாம், நம்ம இட்டர்னிட்டி காலேஜுக்கு போகணும்ல, அதுக்கு பஸ் ஏறுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓ ஓகே, போகலாமா? போகலாம். வா, ரொம்ப கூட்டம் இல்லை? ஆமாம் அப்பா, செம்ம வெயில் வேற, நல்ல கூட்டம். அபிகைல் அக்கா கூட சொன்னாங்கல்ல, அவர் தான் ஒரே வழின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளோட வேர்ட் அப் கூட என்னது? God's way is the only way. ஆண்டவரின் வழி தான் ஒரே வழி. ஆமா, அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறோம். அது என்னன்னு தெரியுமா உமா? என்னது? நம்ம அக்கா வராங்க. அக்காவா? யார் அவங்க? தெரியலையா எந்த அக்கான்னு? அவங்களா? ஆமா, நம்ம சங்கீதா அக்கா தான் வராங்க. எல்லாரும் நல்லா லிசன் பண்ணுங்க. அடிமைக்கும் அப்போ வேலைக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அது நம்ம அதை பற்றி பார்ப்போமா? நம்ம அடிமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரே இடத்துல வேலை செய்யணும். அவங்களுக்கு வேலை கஷ்டமாக இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியாது. ஆனால் வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, நம்ம இப்போ எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, எல்லா வீட்லேயும் வேலைக்கு வைக்கிறாங்க. கஷ்டமாக இருந்தால் இதுதான் செய்வேன், இதுதான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு டிமாண்ட் வச்சு தான் வருவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வேலை கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அடிமையாக இருக்கிறவங்க, அங்கே பெரியவங்க எப்படி பண்ணுவாங்க? அங்கேயே இருக்கணும், அங்கேயே இருக்கணுன்ற அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கும். நம்ம பெரியவங்களெல்லாம் அடிமையாக வேலை செய்யணும் பார்த்துருவோம். ஆனால் ஒரு சிறு பிள்ளை ஒரு இடத்துல அடிமையாக இருக்கா. அதை குறித்து நம்ம பார்ப்போமா? நம்ம சீரியா தேசத்தில் ஒரு தளபதி இருந்தார். அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேர் நாகமான் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து ஊருக்கு போர் தொடுப்பாங்க. போர் தொடுத்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரை எல்லாரையும் பிடிச்சிட்டு அடிமையாக கொண்டு வருவாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசத்திற்கு, நம்ம பார்த்திங்கன்னா சீரியாவிலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்கும் அந்த இஸ்ரேல் தேசம். அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது ஒரு சின்ன பிள்ளை உங்களை மாதிரி என்ன பண்ண, ஒரு குட்டி பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க, அந்த இருந்து பிடிச்சிட்டு வராங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, வச்சிடுறாங்க. இந்த நாகமான் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரியா தேசத்தினோட படை தளபதியாக இருக்கார். அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவரை பார்த்து ரொம்ப மரியாதையாக பார்ப்பாங்க. பெரிய ராஜா இருக்காங்களே, அவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டிருப்பாங்க. ராஜா ட்ரெஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, நல்லா சூப்பராக இருக்கும். அந்த தளபதிக்கும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருப்பாங்க. அவரை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே ரொம்ப மரியாதையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தினோட ராஜாவுக்கும் இவர் என்ன பண்ணும், ரொம்ப பிடிக்கும். இப்படி மரியாதையான ஒரு மனுஷனுக்கு வெளியெல்லாம் நல்ல ஜாலியாக தான் இருந்தார். ஆனால் உள்ளே வரும்போது அவருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருந்தார். அது என்ன தெரியுமா உங்களுக்கு, அவருக்கு தீராத ஒரு வியாதி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தெரியுமா, குஷ்டரோகம். குஷ்டரோகம் அப்படின்னு உங்களுக்கு வியாதி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது, நான் சொல்லட்டுமா? குஷ்டரோகம் அப்படின்னா என்னன்னா, நம்ம கை கால்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிடும், அழுகி அப்படியே உதிர்ந்து போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வியாதி வந்தவங்களாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இவருக்கு ரொம்ப பயம். என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை எல்லாருமே ரொம்ப மதிக்கிறாங்க இல்லையா, இந்த வியாதி சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, வெளியே நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவர் என்ன பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஃபுல்லாக அப்படியே கையிலெல்லாம் இருந்து, நமக்கு ஒரு
ஒரு புண்ணு வந்தாலும் என்ன பண்ணிடுவோம், நமக்கு ட்ரெஸ்ஸே போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் உடம்பெல்லாம் புண்ணு இருக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே தெரியாமல் அப்படியே நடந்து போகிறாரு. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, வேணா ரொம்ப வியாதியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, எப்படி இருக்கும், ரொம்ப புழுக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறாரு. நாகமானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய வியாதி, குஷ்டரோகம். அதை விட பெரிய பிரச்சனை உங்ககிட்ட என்கிட்ட இருக்குது என்ன தெரியுமா, அதுதான் பாவம். ஆண்டவருக்கு பிடிக்காதது சொல்கிறது, செய்யறது, சிந்திக்கிறது எல்லாமே பாவம் தான். சப்போஸ் உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், என்னால் முடியாது, கடைக்கு போகலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது என்ன பண்ணுறோம், நம்ம பாவம் வந்து சொல்கிறோம், அதை வந்து என்ன பண்ணோம், செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதை செய்யாமலும் இருக்கோம் இல்லையா. அது எல்லாமே என்னது, பாவம் தான். அது மட்டும் இல்லாமல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன முக்கியமான வேலை என்ன, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஹோம்ஒர்க் என்ன பண்ண, பரவாயில்ல அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அது நம்மளுடைய கடமையை வந்து செய்யாமல் இருக்கும் இல்லையா, அதுவும் பாவம் தான். அது எல்லாமே பாவம். ஏன் நம்ம பாவம் செய்கிறோம் தெரியுமா, வசனம் வந்து இப்படியா சொல்லுது, ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாகி. என்ன சொல்லுது வசனம், எல்லாருமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாவம் செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுறோம், நம்மளோட வசனத்தில் இன்னொரு வசனம் பார்க்குறோம், சங்கீதம் 51:5 வந்து, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறக்கும் போதே வந்து பாவ சுபாவத்தோட பிறக்கிறோம். பாவத்திற்கு தண்டனை என்ன தெரியுமா, நம்மளை தேவனை விட்டு தூரமாக பிரிச்சிருது. நமக்கு இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை மாதிரி தான் என்ன இருந்துச்சு, பாவம் மாதிரி நாகமானுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன தெரியுமா, என்னது, குஷ்டரோகம். அவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனை என்ன பண்ண முடியாது, வெளியே சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி கிட்ட வீட்டுக்கு வந்து சொல்கிறார், என்ன பண்ணுற, என்னால் ரொம்ப முடியல, வந்து பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க இல்லையா. நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஒரு சிறு பெண் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் தேசத்துலேருந்து அடிமையாக பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அடிமைக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா, என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க அந்த சின்ன பெண்கள், நீங்கள் சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் கழுவ சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை வீடு துடைக்க சொல்லியிருப்பாங்க, கூட்ட சொல்லியிருப்பாங்க, பெருக்க சொல்லியிருப்பாங்க, நிறைய வேலை சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண முடியாது, செய்ய மாட்டேன் சொல்லாமல் எல்லா வேலையும் இந்த சின்ன பொண்ணு செஞ்சுட்டே இருக்கும்போது இவங்க செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க, நாகமான் வந்து அவங்க மனைவி கிட்ட பேசும்போது இவ கேட்டுகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறா, ஒன்றும் சொல்லாமல் கேட்டுகிட்டே இருக்கும்போது நாகமான் சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோன்னு அந்த பெண்ணை என்ன பண்ணுறா, அவங்களோட எஜமானி இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம நாகமானுடைய மனைவி கிட்ட கூப்பிட்டு சொல்கிறா, உங்களுக்கு தெரியுமாமா, நான் வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க நாகமானோட மனைவி, உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, சின்ன பசங்களாம் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, அடிமைகளெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மீறி இந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தெரியுமா உங்களுக்கு, இஸ்ரேல் தேசத்தில் எலிசா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த குஷ்டத்துலேருந்து வியாதியிலேருந்து உங்களுக்கு வந்து முழு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, மனைவி கிட்ட இந்த பெண் வந்து சொல்கிறாங்க. அவங்க அதை கேட்குறாங்க. அவங்க வந்து தீர்க்கதரிசனை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கடவுளுடைய வார்த்தை செய்திகளை கேட்டு மனுஷங்களுக்கு சொல்கிறவங்களா இருந்தாங்க. இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாங்க. இது வந்து அந்த மனைவி அவங்க வந்து கேட்டோடனே, சின்ன பொண்ணு தானே இவ சொல்கிறது ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்காம அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கணவர் இருக்கு இல்லையா நாகமான் கிட்டே சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, இந்த சின்ன பிள்ளை வந்து அவங்க வீட்டில் அடிமையாக இருந்தாலும் அடிமையாக தானே என்ன வச்சுருக்காங்க, இவங்க எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு நினைக்கல, எப்படி வேணால் போட்டோன்னு நினைக்காம அவங்களே வந்து என்ன பண்ணுறா, ஒரு அன்பு வச்சு நேசித்து வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது, அதுக்கு வந்து என்ன வழி, ஒரே வழி தான் இதுலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எலிசா கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணலாம், வந்து அவர்கிட்ட போனால் உங்களுக்கு எல்லா வியாதியும் குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, தேவன் வந்து அந்த சின்ன பெண் மூலமாக அந்த நாகமானுக்கு ஒரு வந்து வழியை தீர்வை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நாகமானை நேசிக்கிறாரு. நாகமானை மட்டும் இல்லை, உங்களையும் என்னையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து நேசிக்கிறாரு. அந்த ஆண்டவர் வந்து எங்கே இருக்கார் தெரியுமா, பரலோகத்தில் இருக்கார். அவர் வந்து ரொம்ப பரிசுத்தமானவர் மட்டும் இல்லை, அவர் வந்து ரொம்ப அன்பானவர். அந்த அன்பின் நிமித்தமாக தான் என்ன பண்ணுறாரு, உங்களையும் என்னை படைச்சாரு. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, யோவான் 3:16, தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்ன
பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புனால அவருடைய சொந்த குமாரனே என்ன பண்ணுறாரு, நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாரு. யோவான் 3:16 எப்படியா சொல்லுது இல்லையா, அந்த வசனத்தின்படி ஏன் ஆண்டவர் வந்து உங்கள் மேலே என் மேலே எப்படி அன்பு வச்சிருக்காரோ அதே மாதிரி தான் அன்னைக்கு என்ன பண்ணார், நாகமான் மேலேயும் அன்பு வச்சுருந்தாரு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சிறு பெண் மூலமாக அந்த வழியை வந்து சொல்கிறாங்க. இந்த வழியை கேட்டோடனே நாகமான் என்ன பண்ண, செய்ய மாட்டேன்லாம் சொல்லலை. உடனே வந்து இது எப்படியாவது சரியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் தேசத்திற்கு போகிறாரு. எப்படி போயிருப்பார் தெரியுமா, எப்படி போயிருப்பார், வண்டியில் போயிருப்பார். அந்த காலத்தில் என்ன இல்லை, வண்டியெல்லாம் இல்லை இல்லையா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரையில் என்ன பண்ணுறாரு, ரதத்தை ஓட்டிட்டு அவங்க கூட என்ன பண்ணார், ரதம் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், இவங்களும் சேர்ந்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜா கிட்டேயும் ஒரு ராஜா கிட்ட சொல்கிறாரு, சீரியா ராஜா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணணும், அந்த தேசத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவங்க வந்து என்ன பண்ண லெட்டர் எழுதுவாங்க. அதெல்லாம் எழுதி கொடுத்தாதான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக அந்த லெட்டரெல்லாம் வாங்கிட்டு இவர் இஸ்ரேல் தேசத்துக்கு போன உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஐயோ ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா ஏற்கனவே இவங்க யார், அந்த போர் தொடுத்து அங்கே இருக்கவங்களாம் அடிமையாக கொண்டு போனவங்க இல்லையா. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை செய்யறதுக்கு வராங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாரு. அது பயத்தை கேட்டோன்னையும் எலிசா இந்த விஷயத்த கேள்விப்படுறாரு. அப்போ சொல்கிறார், ஏன் ராஜா நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, பயப்படாதீங்க ராஜா, என்கிட்ட என்ன பண்ணுங்க, அவரை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாகமன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக எலிசா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. எலிசா இருக்கிற இடத்துக்கு போனோடனே என்னாச்சுன்னா, நாகமான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்காரர் இருக்கார் இல்லையா, எலிசாவுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. சொல்லி அனுப்புனா இவங்க என்ன பண்ணுறாங்க, நாகமான் நினச்சிருப்பாரு, ஓ எலிசா வருவார், நம்மளை என்ன பண்ணுவார், தொட்டு சுகப்படுத்துவார் அப்படின்லாம் நினச்சிருப்பாரு. ஆனால் யார் வரல, எலிசா வரல. பார்த்தா அவருடைய வேலைக்காரன் வரார். வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே யோர்தான் நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே போய் 7 தரம் முங்கி எழுங்க. எத்தனை தரம், 7 தரம் முங்கி ஃபுல்லாக முங்கி எழுந்தீங்கன்னா உங்களுடைய இந்த குஷ்டரோகம்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாகமனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அது எப்படி வந்து ஒரு படைத்தளபதி வந்திருக்கேன், என்ன பண்ண பயங்கரமாக கோட்டு போட்டிருப்பார் இல்லையா, அவர் வந்து நான் வந்து கூட என்ன பண்ணல, எலிசா வந்து இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாரு. கோவமாக அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய வேலைக்காரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகமான் கூட ஒருத்தர் வந்தார் இல்லையா படை ஓட்டுறதுக்கு, அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இதோட பெரிய விஷயம் செஞ்சானே பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க இல்லையா ஜமா, இது சின்ன விஷயம் தானே, முங்கி எழுந்துக்கு போகிறோம், அது நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், செஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வந்து என்ன வழி இருந்துச்சு, ஏலிசா சொன்னார்ல, என்ன சொன்னார், அந்த யோர்தானில் முங்கி எழுறதுக்கு மட்டும்தான் ஒரே வழி, ஒரே தீர்வு அவருக்கு என்னது, அதில் முங்கி எழுந்தால் மட்டும்தான் அவருடைய குஷ்டம் சரியாகும் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கும் எனக்குமான நம்மளுடைய பாவத்திலேருந்து விருப்பறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அது நம்மளோட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு தெரியுமா, உங்களுக்காக எனக்காக மரித்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார். நம்மளை மாதிரி ஒரு சின்ன குழந்தைய வந்து பிறக்கிறாரு, நம்மளை மாதிரியே வாழ்கிறாரு. அவருக்கும் பசி தாகம் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் இருக்கவங்களே நம்ம செஞ்சு தப்ப என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க தப்பு செஞ்சாலே நம்ம மேலே பழியை போட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எல்லாருடைய தப்புக்காக அவர் வந்து தாமாவே முன் வந்து சிலுவையில் மரிக்கிறாரு, நமக்காக ரத்தம் சிந்துறாரு. 1 கொரிந்தியர் 15:3-4 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக என்ன பண்ணுறாரு, மரிக்கிறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு, 3ஆம் நாளிலே உயிர் எழுந்துக்கிறாரு. அவர் அந்த இதில் என்ன பண்ணிடுறோம், நமக்கு வந்து நம்மளுடைய பாவத்திற்கு எல்லாத்திற்கும் அவர் வந்து சிலுவையில் அறையிறாரு. சரி, அப்புறம் வந்து என்ன பண்ண, இவர் வந்து சொல்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு, போய் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு முங்கி எழுந்துக்கிறாங்க. யோர்தான் வந்து அவர் எப்படி கோபப்படுறாருன்னா, அவங்க ஊரில் நிறைய நதிகள்லாம் இருக்கும், நிறைய இதெல்லாம் இருக்கும், தண்ணியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணும், இங்கே போய் நான் என்ன பண்ணணும், முங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக நினைக்கிறாரு. ஆனாலும் என்ன பண்ண, நம்மளோட குஷ்டம் சரியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் முங்குறாரு. எத்தனை முறை முங்க சொன்னாங்க அவங்கள, 7 முறை முங்க சொன்னாங்க. சரிங்களா, எப்படி முங்கியிருப்பாங்க, அவங்க மூக்கெல்லாம் பிடிச்சி அப்படியே வந்து ஃபுல்லாக முங்கி அப்படியே 7 முறை எழுந்திருப்பாங்க. நம்ம என் கூட சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, முங்கி எழுந்துக்கிறீங்களா, நம்ம கவுண்ட் பண்ணலாமா, 1 2 ஓகேவா, எல்லோரும் மூக்கை பிடிச்சிக்கோங்க, வந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 அப்படி 3 முறை எழுந்தோன்னே என்ன பார்க்குறாருன்னு இவர் கையெல்லாம் பார்க்குறாரு. கையெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணல, ஒன்றுமே சரியாகல. என்ன பண்ணியிருக்கணும், 7 தடவை முங்கி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருக்கணும்ல, நம்ம ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தா அப்படி தானே சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அப்பவும் சரியாகல. சரி என்ன பண்ணுவோம், சரி மீதியும் வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எல்லோரும் முங்குறீங்களா, 5 6
இப்போ லாஸ்ட் தடவை எத்தனாவது தடவை 7வது தடவை முங்கி இருந்துருக்கு. இப்போ மட்டும் சரியாகலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், கோவமாக முங்கி இருந்துப்பார். இவ்வளோ தடவை சரியாகலை, இதில் மட்டும் என்ன பண்ணார், சரியாயிட போதா அப்படின்னு சொல்லிட்டு 7வது தடவை அப்படி முங்கி அப்படி எழுந்தோடனே அவர் கையை பார்த்தா அவர் பயங்கர ஆச்சரியப்படுறார். என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு நான் சொல்லட்டுமா? அவருடைய கையெல்லாம் இந்த பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்த குழந்தையுடைய உடம்பெல்லாம் எப்படி இருக்கும், பயங்கர சாஃப்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தைய பார்த்தா விடுவோம், தொட்டு பார்த்துட்டே இருப்போம்ல, ஸ்கின் அதே அவருடைய உடம்பு வந்து எப்படி ஆச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக பிறந்த குழந்தை மாதிரியே ஆயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படி தெரியுமா, அவருக்கு வந்து அந்த ரெச்சிப்பு கிடைச்சது அந்த சிறு பெண் சொன்னா இல்லையா, ஓகே அந்த சிறு பெண் என்ன பண்ணோம், இவங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்காது, அவருக்கு அந்த தேவனை பற்றியோ எதுவுமே என்ன பண்ணியிருக்காது, தெரிஞ்சிருக்காரு. அப்போஸ்தலர் 16:31 எப்படி சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன வசனம் பார்த்தீங்களா, என்ன பண்ணும், அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கும் அந்த வீட்டாருக்கும் வந்து ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த விடுதலை கிடைச்சில்ல, அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நம்புவீங்களா? நம்புனீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கும் வந்து விடுதலை கொடுக்கறதுக்கு, பாவத்திலேருந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒருவேளை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சியாக இருந்த அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணணும், அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தம்பி தங்கச்சி இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கோங்க. அப்போது இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ரட்சிப்பு தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கார். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, நம்மளோட பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவா இருக்கார். அதே மாதிரி தான் அன்றைக்கு என்ன பண்ணோம், நாகமனோட குஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ண ஒரே வழி தான் இருந்துச்சு. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, நான் அந்த இதில் யோதா நதியெல்லாம் முங்கி எழுந்ததுக்கப்புறம் எங்கே போகிறாரு, திரும்பவும் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இல்லையா, அந்த சந்தோஷத்தில் அவருடைய திரும்ப ஏலிசாக்கு போய் நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் கொண்டு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்லிட்டு ஓகே இந்த நாகமனை என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவரோட ஊருக்கு சீரியா தேசத்துக்கு போய் அவரோட தேவனை, இந்த இஸ்ரவேலோட தேவன் தான் ஒரே தேவன் சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அவர் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் பெற்ற சந்தோஷத்தினால அவங்க இதுதான் தேவன் அப்படின்றதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் தெரிந்து கொண்ட தேவனை பற்றி மற்றவர்களுக்கும் நீங்களும் சொல்லுவீங்களா? இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுது, இதில் இருந்தால் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஆமாம்மா, அந்த நாகமானுக்கு ஒரே ஒரு வழி தான் இருந்த மாதிரி குட்டீஸ் உங்களோட பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு வழி ஜீசஸ் மட்டும்தான். அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் இல்லையா. என்னுடைய கையில 3 நிறங்கள் உள்ள கயிறு வச்சிருக்கிறேன். மஞ்சள் கலர் கயிறு தேவன் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பச்சை நிற கயிறு வந்து தேவன் படைச்ச முதல் மனுஷனையும் மனுஷியையும் குறிக்கிறது. அவங்களுடைய பேர் ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். மனுஷனும் கடவுளும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ஆனா கடவுள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன காரியத்தை செய்ததுனால, பாவத்தினால மனிதன் கடவுளை விட்டு ரொம்ப ரொம்ப தூரமா போயிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா கடவுள் மனிதனுக்கு மீண்டும் சேருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனால அதை செய்தாங்க. நீ இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற நீ அவரோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு நீ எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வியா? ஓகே உமா, நான் ப்ரேயர் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீயும் ப்ரேயர் பண்ணுறியா? ஓகே, நானும் ப்ரேயர் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் பாவத்துக்கும் தீர்வு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க தான் வழின்னு நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இது மட்டும் இல்ல, மறுபடியுமா நாளைக்கு நம்ம வேற சிட்டியில இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நம்ம நிறைய விஷயம் புதுசா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், மறுபடியுமா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். From Princey and Uma. Bye bye.